அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது அதிமுக ஒன்றிணைந்த வேளையில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கரின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதா, இது பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சார், பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, ஒரு 4 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க சார். தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைச்சாச்சு, விசிகா காங்கிரஸ் எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வரணும்னு சொன்னால் கூட அது அப்பட்டமாக குதிரைபேரன்னு சொல்கிறாங்க. ஒரு இழுக்கு வந்து தாவேக்கா மேலே விழுந்துருச்சா, என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்றது யாரெல்லாம் சொல்றாங்க? திமுக சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி அவர்களும் சொல்றாங்க. அன்புமணி சொல்றாரு. இது 2 பேருக்குமே அந்த தகுதி இல்லை. இது மாதிரி குதிரை பேரம்ன்ற இழுக்கிறது. குதிரை பேரம்ன்ற அந்த விஷயங்கள் வந்து, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு முன்பு இருந்த பொழுது அவர்கள் பதவி பறி போனது, இந்த மாதிரி விஷயங்கள் அது மற்ற மாநிலங்கள் நிறையா நடந்திருக்குது. கர்நாடகாவில் நடந்திருக்குது ரொம்ப சமீபமாக. அங்கே வந்து ஒரு அதாவது 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ 17 பேர் வந்து போய் அங்கே மும்பையில் உட்காந்துட்டாங்க. சபாநாயகர் ரமேஷ்குமார் இடைநீக்கம் செய்துட்டார், அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டார், எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். ஏன்னா சபாநாயகர் என்பவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்னென்ன ஒரு பவர் இருக்கோ அந்த மாதிரியான சட்டசபைகளை பொறுத்து மட்டும் அவருக்கு இருப்பதாகத்தான் சட்டம் சொல்லுது. அதை மீறி அவங்க தேர்தலில் இடைத்தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு வந்த தீர்ப்பை அவை வென்று மறுபடியும் நின்றாங்க. இது மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் ஜோதிர்மய ஆதித்யா வரலாறு இருக்குது, நாமளே பேசியிருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்குது, கோவாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார், செந்தில் பாலாஜி எல்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் வந்தார். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள், அவர்களுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவர் 2011 ஒரு சட்டசபையில் சீறி முழங்கிய பிறகு அந்த இடைத்தேர்தலில் வாக்குவாதம் செல்வி ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட உடனேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாருமே வந்து நின்னாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு முறையை கையாண்டாங்க. 9 பேர் வந்தாங்க. அதில் அருண் பாண்டியன் இருந்தார், மைக்கேல் ராயப்பன் இருந்தார், மாஃபா பாண்டியராஜன் வந்து அதிமுகவை ஆதரிச்சே பேட்டிகளெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். கடைசியாக அவர் வந்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே போனார், அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். இப்படி நிறைய அதிமுக திமுகவிலையும் நடந்திருக்குது. திருநாவுக்கரசு இன்றைக்கி அவர் வந்து அப்படி கட்சியில் இருக்கும் பொழுது மாறி போனார். இந்த மாதிரி வெகு சமீபமாக ஓபிஎஸ் அவர்கள் அவங்கெல்லாம் ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் போயிட்டாங்க, கட்சி மாறிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சமாதானத்தை தொடக்கத்திலேயே இடையில 96 வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கும் பொழுது கம்பம் ராமகிருஷ்ணன் போனார். கண்ணப்பன் தொண்டாமுத்தூர் தொகுதியிலேருந்து வந்து மதிமுகவிலிருந்து ஒவ்வொருத்தரையாக வந்து திமுக எடுத்தது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவங்க பெரும்பான்மை இல்லை. அன்றைக்கி அவங்க கூட்டணி அமைக்கலை. இன்றைக்கி அறுதி பெரும்பான்மை பெறும்னு நிஜமாலுமே வந்து விஜய் தரப்பில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வந்துட்டாங்க. வந்ததற்கு இவங்க வந்து ஒரு ஆதரவு கொடுத்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்டு சில மந்திரிகள் எல்லாம் பெற்று ஆட்சின்னா அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. இதில் திமுக தலைவர்கள் திமுக தரப்பில் தொடர்ந்து பேசுவது தான் அவர்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுதான் மெயின் பாயிண்ட். என்னென்னா, எங்கள் மூலிமா நீங்கள் ஆட்சி, இது நம்ம ஆட்சி, 5 ஆண்டு நீடிக்காது, இது மாதிரியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே வராங்க. இதில் கம்யூனிஸ்ட் வந்து இப்போ கூட ஒரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சியை கவிழ்த்ததாக வரலாறு இல்லை. ஆனால் அவங்க அடிக்கடி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை, மத்திய அரசு விஷயங்கள் ஒத்து போகக்கூடிய சூழல் வரும். சில திட்டங்களுக்கு வந்து ஒத்துப்போய் தான் பணங்கள் எல்லாம் பெறக்கூடிய நிலைமை வரும் பொழுது எப்போ வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்கலாம். இந்த மிரட்டல் பாணியான இது வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதிமுகவை முழுமையாக அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கான ஒரு தேவை வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்களெல்லாம் விட்டு இவங்களெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் இன்னும் வெளிப்படையாக பார்த்தோம்னா வேலுமணி ஆகட்டும் அல்லது இப்போ விஜயபாஸ்கர் ஆகும். விஜயபாஸ்கர் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறதா நம்ம அவரு தாவக்காவுக்கு போகிறதா நம்ம செய்திகள் வருது. ஏன்னா சில நேரங்களில் அவங்க எடுத்த முடிவையே அவங்களே உறுதியாக இருக்க முடியறதில்ல, அடுத்த நாள் உடனே மாறுறாங்க. சி.வி. சண்முகன் வந்து அவர்கள் வந்து அவரும் அந்த இணைவதற்கு வாய்ப்பில்லை, சொல்லலை, அமைதியாக இருக்கிறாரு. தேர்தல் நிற்கணும்னா எம்பி பதவி வாங்கிக்கலாமா, அவர் ரிசைன் பண்ணதை அவரே வாங்கிக்கலாமா, இது மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு பதவி ரிசைன் பண்ணலாமான்னு அதுதான் அந்த மாதிரி எல்லாம் பேச்சுகள் எல்லாம் அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ நாம் வந்து ஒரு தீர்க்கமாக வந்து ஒரு விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு 10 தொகுதி அளவுக்கு இடைத்தேர்தல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் வந்து மரகதம் குமரவேல் ஆகட்டும், பெருந்துறை எம்எல்ஏ ஆகட்டும், தாராபுரம் எம்எல்ஏ ஆகட்டும், அம்பத்தூர் இவர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் ஆகட்டும், இப்போ அவரெல்லாம் வந்து அஃபிடவிட்டில் என் நினைவு சரியாக இருக்குன்னா அவர் ஒரு 200 கோடி சொத்துக்களை காட்டுறாரு. அந்த அளவுக்கு இருக்கிறவர்
ஏன் போகிறாரு, அவர் பணம் கொடுத்து போயிருப்பார், அதை கூட வந்து சிபிஐ விசாரிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க இணைஞ்சிட்டாங்க. அவர்களுக்கு இணையிற பொழுது தங்களுக்கான மரியாதை இருக்காது. இல்லைனாலும் இவங்களுக்கு இணைஞ்சிட்டா இணையாமல் அப்படியே ட்ராவல் பண்ணால் வேலுமணி தரப்பில் நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் இவர் தான் வந்து முதன்மையாக இருக்கிறார். அப்போ என்னைக்கா இருந்தாலும் அவங்க பதவிக்கு ஆபத்து இருக்குது. ஏற்கனவே முடிவே எடுக்காமல் போன ஓ பன்னீர்செல்வம் கேஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம், 11 பேர். ஆனால் இதில் இந்த மாதிரி ஒரு விகர்சா நடக்கலாம். இங்கே நீங்கள் எடப்பாடி தரப்பை வந்து நீக்கம் செய்தால் அது கோர்ட்டுக்கு போகலாம். இந்த சிக்கல்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்றதை நான் சொல்கிறேன். இதற்கு பின்னால் பிஜேபி இருக்குது. பிஜேபி வந்து அவங்களுக்கு தரப்பில் வழக்கு இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி இவங்களை மீண்டும் மொட்டை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒன்றன், ஏன்னா பிஜேபிக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் எதிர்க்குது. இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து இப்போ சீமான் அவர்கள் கூட வந்து மேடை ஏறி அவர்களோட பகிர்ந்துக்கிறாரு, எல்லாம் பேசினாலும் தேர்தல்னு வந்துட்டால் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அவர்களை எதிர்க்காமல் அவர்கள் சொல்வதற்கு ஓரளவுக்காவது கேட்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது அதிமுக. பிஜேபிக்கு அதிமுக தேவை. அப்போ அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னா கிடைக்கல. இப்போ இவர்களை ஒன்றிணைச்சிட்டாங்க. ஒன்றிணைப்பதன் வாயிலாக அவர்களை மேலே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பிஜேபி உறுதியாக இருக்குது. அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் ஒன்றொரு நாள் எல்லா சோர்ஸும் வெளியில் வரும். குறிப்பாக அவர்கள் வழக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பேசி தான் அவர்களை ஒன்றிணைச்சிருக்காங்க. இதில் வந்து குட்கா வழக்கு வந்து இன்னும் பல வருஷமாக தேர்தல் பணம் கொடுத்த வழக்கு ஆகட்டும், குட்கா வழக்கு ஆகட்டும், இதெல்லாம் விஜயபாஸ்கர் மேலே இருக்குது. சிவி சண்முகத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு பெரிய வழக்குகள்லாம் எதுவும் இல்லை. அதனால் அவர் சமாதானப்படுத்த முடியல. அவர் வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க, அதனால் அவர் வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாரு. குறைந்தது 10 தொகுதிகளுக்கு தேர்தல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது குதிரை பேரன்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. குறிப்பாக நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ்லாம் அவங்கெல்லாம் செய்த விஷயங்கள்லாம் 98 ஜெயலலிதா கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்காங்க, 99 வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2001 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்படியே 2 மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணிவிட்டு இவங்க வந்து இங்கே 35 சீட்டு வாங்கிட்டு ஜெயலலிதாவோடு இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நாளில் அவர் வந்து சரியான என்ன நடந்துச்சுன்னு தெரில, அப்படியே விட்டுட்டு மறுபடியும் வந்து திமுக கூட்டணியில் அப்படியே வாஜ்பாய் தலைமையில் அதே போர்ட்ஃபோலியோவை 2 மினிஸ்டர் வாங்குறாங்க. இதெல்லாம் சொல்வதற்கு வந்து எங்களுடைய ஓட்டு தான் நீங்கள் வாங்கினீங்க, உங்களுடைய ஓட்டு நாங்கள் வாங்கினோம், அதெல்லாம் இன்றைக்கி வந்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. தேர்தலுக்கு பின்னால் ஒரு கூட்டணி அமைப்பதே அநியாயம். அது வந்து அக்கிரமம், மக்களுக்கு எதிரான. ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் அமைக்கிறீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறையா அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்க போனால் எல்லாமே தவறுகள் தான். உங்கள் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் தான். இதில் இவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ரிசைன் பண்ணிட்டு வர்றது, அது அந்த தொகுதி மக்கள் தான் முடிவெடுக்கணும். அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் அப்பட்டமான குதிரை பேரல்னு சொன்னீங்க. முன்னாள் சபாநாயகர் அப்பா வச்ச கருத்தை நான் இங்கே வைக்கிறேன். முன்னால் வந்து கட்சி தாவல் லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அது பெண்டிங்கில் இருக்குது, எதுக்கு ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டார். இது வந்து நம்ம முதல்ல நாமளும் விவாதிச்சிருக்கோம். ஒரு டே 1லேருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மற்ற இடத்துல எல்லாம் 2வது மாதங்களில் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் பதவியேற்புக்கு பிறகு, அவங்க எம்எல்ஏ பதவியேற்றத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். மத்திய பிரதேசத்தில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து இதற்கான முன்னுதாரணம் இல்லை. டே 1லே 2 டீமாக பிரிஞ்சு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சி விஜயபாஸ்கர் தான் இன்னொரு டீமினுடைய கொறடானார், அவரும் போய் வாபஸ் வாங்கிட்டார். இவங்களும் வழக்குகள் எல்லாம் இன்னும் எடப்பாடி அவர்கள் தகுதி நீக்கத்தை வாபஸ் வாங்கவில்லை, அவர் அப்படியே தான் வச்சிருக்கிறார். இவங்க அதாவது வேலுமணி தரப்பில் இருக்கிறவங்க மட்டும் போய் வாபஸ் வாங்கி ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமாக அதனுடைய பிஜேபியினுடைய பின்னணியில் இருக்குது. நீங்கள் கேட்ட அப்பாவு ஏன் ஆச்சுன்னா, ஒருத்தர் ரிசைன் பண்ணுறது அது வந்து நீங்கள் நான் எந்த கட்சிக்கு முன்னால் மனு வந்து கட்சி தாவல்னு கொடுத்துருக்காங்க, அதை விசாரிச்சு தான் அதை ராஜினாமையோ ஏற்றுக்க முடியும். இல்லை, அந்த கட்சி அப்படி விசாரித்தாலும் என்ன தீர்ப்பு சொல்ல முடியும்? இவங்க இப்போ தகுதி நீக்கம் தான் செய்ய முடியும். அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. அதில் ஒன்றும் நம்ம வந்து தகுதி நீக்கம் பண்ணால் எலெக்ஷன் நிற்க முடியாது, ராஜினாமா செஞ்சால் நிற்கலாம். இல்லை, அப்படி செய்தும் கூட தகுதி நீக்கம்ன்றது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தண்டனை பெற்றால் தான். இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தால் தகுதி நீக்கத்தில் வந்து இவர் தீர்ப்பு எழுதினாலும், இந்த கர்நாடக உதாரணத்தை சொன்னேன். ஒருவேளை இப்படி இவர் வந்து சபாநாயகர் வந்து தீர்ப்பு சொல்லலாம், ஆனால் சொல்லுவாரா? நீங்கள் அவர் அப்படி தான் யாருக்கு ஆதரவு, யாருக்காக இருப்பார்? ஏற்கனவே எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர் தான் அவர். ஓ பன்னீர்செல்வம் டீம் போய் அவரே வந்து கடந்த கால அரசியலில் அவர் சபாநாயகராக ஏற்றுக்கிற வரைக்கும் அவருடைய பொசிஷனும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அவர் தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் தீர்ப்பே சொல்ல மாட்டார், ஜவுளுப்பு தான் இருப்பார். இது அவங்க கட்சிக்கு சாதகமாக இருக்கிறனால ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போகும். இப்போ அதிமுக ஒன்றிணைந்தாலும் சிவி சண்முகம் ஒரு புறம், விஜயபாஸ்கர் ஒரு புறம் இருக்காங்க. அடுத்தடுத்து அதிமுகவில் என்ன நிகழ்வுன்னு தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்தை பந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.